சபாநாயகர் வந்து முதலமைச்சர் தரப்பு தான் நியாயம் சொல்லிட்டாரு. அவர் அப்படித்தானே சொல்லுவாரு. மாற்றி சொல்ல முடியும். மாற்றி சொன்னா அந்த இருக்கையில் அமர முடியுமா? என்னன்னு தெரியல. அவரை கேட்டதான் தெரியும். அதுக்கு ஒரு நாம தான் சொன்னா அதுக்கு ஒரு மறுப்பு சொல்லுவாங்க. ஒரு முக்கிய பிரமுகர் அகப்பட்டு விட்டதாக வருது. எவ்வளவு எரிச்சல் வருது, எவ்வளவு ஏன் ஆளுங்கப்படுறாங்க. மந்திரி மேல மந்திரிகள் அறிக்கை விட வரதான் சந்தேகம் அதிகமாகுது. நான் கூட நீர் காட்சி இருக்கிறேன். காட்சி வெளியே நான் கொடுக்குறேன். மேல்முறையீடு செய்கின்ற அரசாங்கம் ஒரு அரசாங்கமா? ஏங்க ஏதாவது நிறைய பத்திரிக்கைலாம் காட்டிக்கிறதா பாருங்க. புகைப்படத்தை பாருங்க. ஏங்க இவரு பாரம் வாங்குறாருங்க. பொறுப்பு வாங்குறதுக்கு பாரு. இதை எப்படி மறுக்க முடியும்? என்னன்னு தெரியல. அவரை கேட்டதான் தெரியும். அதுக்கு ஒரு நாம தான் சொன்னா அதுக்கு ஒரு மறுப்பு சொல்லுவாங்க. நீங்களே பார்த்து நீங்களே போட்டுங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை போட்டுங்க. எல்லாத்துக்கும் மறுப்பு தெரிவிக்கிறாரு. அதாவது அனுதாபிக்கிறாரு. அவருடைய மாநாட்டுக்கெல்லாம் அவர் போவாராம், வருவாராம். அங்கே இருக்கிற முக்கிய பிரமுகர்லாம் வீட்டில் போய் பிரியாணி சாப்பிடுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. அதுக்கு 2021 எந்த கேஸுமே பதிவாகல. 20 வழக்கு இருக்கிறாள். திராவிட முன்னேற்றங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இவர் மேலே எந்த வழக்கும் பதிவாகல. எப்படி பதிவாகும்? பெரிய பெரிய பிரமுகர் போய் சாப்பிடும்போது பதிவாகுமா? இதில் யாரோ ஒரு முக்கிய பிரமுகர் அகப்பட்டு விட்டதாக தெரிகிறது. அதுதான் யார் அந்த சார்? அதான் நாங்கள் கேட்க. யாருடைய பேர் நம்ம சொல்லல. சரி, யாருடைய பேர் சொல்லல. எதுக்கு இவங்களுக்கு கோவம் வருது? எவ்வளோ எரிச்சல் வருது? எவ்வளோ ஏன் ஆளுங்கப்படுறாங்க? ஒவ்வொரு மந்திரி என்ன உயர்கல்வித்துறை மந்திரி போயிடுறாரு, சமூகத்துறை மந்திரி, சட்டத்துறை மந்திரி, போதாதுக்கு போக்குவரத்துறை மந்திரி, இப்படி மந்திரி மேல மந்திரிகள் அறிக்கை விட வரதான் சந்தேகம் அதிகமாகுது. நாங்கள் யாரு பேரையுமே சொல்லலையே. உங்களுக்கு ஏன் இவ்வளோ பயம், எவ்வளோ அச்சம்? அதுக்கு மேலே முதலமைச்சர் ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறார். மாணவியெல்லாம் கலந்துக்கிறாங்க. அந்த கலந்துக்கிட்ட நிகழ்ச்சியில் அந்த பெண்கள் வந்து கருப்பு துப்பட்டா போட்டுருக்காங்க. அதையெல்லாம் எடுத்து வச்சுட்டு உள்ளே வாங்குறாங்க. அந்த அளவுக்கு பயம் இருக்கின்றது. ஆக இதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்கின்றது. அந்த மர்மத்தை வெளியிலே கொண்டு வருவதற்கு தான் யார் அந்த சார் என்று அதிமுக கேட்குது. ஆதாரத்தை நான் கொடுக்குறேன். நீர் காட்சி இருக்கிறேன். காட்சி வெளியே நான் கொடுக்குறேன். நாங்கள் இப்போ சிபி போட்டோம்ல. நாங்கள் வந்து பொள்ளாச்சி விவகாரத்துக்கு சிபி போட்டோமே இல்லையா? வழக்கு நடந்துட்டு இருக்கு இல்லையா? உயர்நீதிமன்றம் ஒரு பெண்ணுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று சிபி வழக்கு போடுற விசாரிக்க சொல்றாங்க. அதை எதிர்த்து மேல்முறையீடு செய்கின்ற அரசாங்கம் ஒரு அரசாங்கமா? சொல்லி என்ன பிரயோஜனம்? அவரு வரிக்கு வரி சொல்றாரு. அவர் தான் எங்களுடைய அனுதாபிக்கிறாரு. அழுத்த திருத்தமா சொல்றார். அவர் கட்சி உறுப்பினர் இல்லை, அனுதாபி. எல்லா நிகழ்ச்சிக்கும் வருவார், மாநாட்டுக்கெல்லாம் வருவார், அப்படியெல்லாம் பேசுறாரு. அப்படி இதுல இருந்தே நம்ம புரிஞ்சுக்க வேண்டாமா எந்த அளவுக்கு அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறார் என்பது முதலமைச்சரே தெளிவுபடுத்த.